ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இதுக்கு அதிகமாக சுவை கூட்டக்கூடிய சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துறப்போ இனிப்பு இருக்காது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதை சேர்த்துட்டு இது கூடவே தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திருங்க. இப்போ இதே மிக்சி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தயிரை சேர்த்திட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்கில் கூட அடிச்சுக்கோங்க. இது நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சதுலேயே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட தண்ணி இல்லைன்னா மோர் எது இருந்தாலும் 2ல் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் தயிர் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வரமிளகா, அடுத்ததாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இது கூட உளுத்தம்பருப்பு கண்டிப்பாக சேர்க்காதீங்க, அதோடய ஃப்ளேவர் இந்த தயிர் வடைக்கு நல்லா இருக்காது. இதை இப்போது தாளித்து அந்த தயிர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தயிர் ரெடியாக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ எடுத்து வச்சு நம்ம ஊற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் உளுத்தம்பருப்பு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இதை நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளப்பியாக அந்த அரைச்சதை ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு உப்பு, பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி நல்லா உருண்டை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்கணும், அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கை பொறுக்களவுக்கு சூடு இருந்தால் போதும். அடுத்தது வடை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் வடை நல்லா ஃப்ளஃபியாக நல்லா மேலே மிதந்து வரும். அதனால் நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வடை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. முக்கியமாக இதில் நம்ம மெதுவடை செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வெந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதும். அப்போ தான் இந்த தயிர் வடைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற வச்சு சாப்பிட்றப்போ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இப்போ எடுத்ததை நம்ம இப்போயே சர்வ் பண்ணுறோம்னா இந்த தண்ணியிலேயே போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு இல்லை 2 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டுருங்க. போட்டு நம்ம தயிர் கலக்கி வச்சுருக்க தயிர், மிக்ஸ் பண்ண தயிர் எல்லாத்தையும் இதில் மேலே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான தயிர் வடை ரெடியாக இருக்குது. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது கூட கொத்தமல்லி இலை, அப்புறம் காரப்பூந்தி இல்லைன்னா மிக்சர் இருந்தால் கூட அதை கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களா இருந்தால் இது விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பராக தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா வடையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு டபுளாக உப்பி வரும். இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.